ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு 16வது அத்தியாயம் வந்திருக்கோம். அதனுடைய கண்ணோட்டம் இன்னைக்கு பார்க்கலாம். இதுல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் அப்படின்னு. இது தெய்வீ பிரகிருதி அப்படின்னா தெய்வீக இயற்கை, தெய்வீக தன்மை. தெய்வீக பிரகிருத்தினாலே தன்மை, இயற்கை அப்படிங்கிறது. சோ தெய்வீ பிரகிருத்தினா தெய்வீக தன்மை, அதன் குணங்கள் தெய்வீ சம்பதா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் ஆசூரி பிரகிருத்தினா அசுரத்தன்மை, பிரகிருத்தினாலே தன்மை இயற்கை அப்படிங்கிறது. சோ ஆசூரி பிரகிருத்தினா ஆசூரி அந்த அசுரத்தன்மை. சோ அதன் குணங்கள் ஆசூர சம்பதா, அசுர குணங்கள்னு சொல்லப்படுது. சோ இத பத்தி நம்ம தலைப்பு என்னன்னா, தலைப்பை பார்த்தானே நம்ம உள்ள என்ன இருக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருது. சோ இது செல்ஃப் எவிடென்ட் டைட்டில், தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். அதை பத்தி தான் இதுல சொல்ல போறார். இதற்கு அழகான டைட்டில் பகவான் கொடுக்கல, கிருஷ்ணர் கொடுத்ததில்ல, பின்னாடி ஆச்சாரியர்கள் கொடுத்ததுதான். சோ அதையும் எவ்வளவு தெளிவா நமக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அப்புறம் உள்ளடக்கம் 24 ஸ்லோகங்கள். இதோட ப்ரீவியஸ் அத்தியாயத்தோட தொடர்பு பார்க்கணும். அஸ்வத மரம் தலைகீழாக நிற்பது ஏன்னு பார்த்தோம். நீரில் தெரியும் பிம்பம், அது எப்படி பிம்பம் தெரிகிறதுனா அதற்கு அசல் என்று ஒன்று உள்ளது, அதனால்தான் அந்த பிம்பம் தெரிகிறது. அதனுடைய நகல் ஒன்று உள்ளபடியே இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப பௌதிக வாழ்க்கைதான் இந்த தலைகீழான மரம். அது ஏன் அப்படின்னா ஆசை என்னும் நீரில் தோன்றுகிற அந்த பிம்பம். ஆன்மீக உலக வாழ்க்கை அது அசலானது, அதனுடைய பிம்பம் தான் இந்த பௌதிக வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த வேத அறிவின் மூலமாக பகவானை அறிய செய்வது பௌதிக வாழ்வை அறுக்கிறது. எப்ப இந்த நீர் இல்லாமல் இருந்தால் பிம்பம் இருக்காது, அது போல ஆசை இல்லாமல் இருந்தால் நமக்கு பௌதிக வாழ்க்கை கிடைக்காது. அப்ப அந்த ஆசை எப்படி அறுப்பதுன்னா வேத அறிவு மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. வேத அறிவு எப்படி கிடைக்கும்னா ஆசையை அறுக்கும் பொழுது இந்த வேத அறிவு கிடைக்கும். பிம்பம் அழிய வேண்டுமானால் நீர் அகற்றப்பட வேண்டும், அந்த மாதிரி பௌதிக வாழ்க்கை அழிய வேண்டுமானால் நம்முடைய ஆசை அகல வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். மரத்துக்கு ஊட்டம் அளிப்பது நீர், அந்த வேருக்கு. அது போல பௌதிக வாழ்க்கை பற்றை அதிகரிப்பது ஆசை, பேராசை, மோகம், அதெல்லாம். இந்த முக்குணங்கள் இவற்றை
இந்த ஆசைய முக்குணங்கள் தான் இந்த ஆசை எல்லாத்தையுமே நம்மளுக்கு குடுக்குது. முக்குணங்கள் நமக்கா அந்த ஆன்மாவுக்கா இந்த ஆசைகள்லாம் இருக்கிறது இல்ல. ஆனால் அந்த முக்குணங்கள் இதை கொடுக்கிறது. சோ பௌதிக வாழ்க்கை நம் கையில் அ அ இப்ப வந்து விட்டது. அப்ப அதிலிருந்து எப்படி வெளியேறுவதுன்னா, ஆசையை அறுக்கணும். அந்த அதற்கான வழி வேணும் இல்லையா? ஈஸியா சொல்லிடலாம் ஆசையை அறுக்கணும்னு. அது என்ன? அப்பன்னா குணங்களை நெறிப்படுத்த வேண்டும். எது வேண்டாம், எது வேண்டும் அப்படின்லாம் அறிய வேண்டும். சோ அப்ப முக்குணங்கள்ல எது சிறந்தது? எது எது எந்தெந்த பலனை கொடுக்கும்? ஆக அந்த அஸ்வத்த மரத்தின் பழங்கள், அதாவது பௌதீக வாழ்வின் நல்ல தீய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பௌதிக வாழ்க்கையிலயும் சில பழங்கள் வரும், விளைவுகள். அதை அதை பற்றி கூறுகிற தான் இந்த அத்தியாயம். சரியா? பகவான் கிருஷ்ணர் இரண்டையும் சீர்தூக்கி காட்டி தீயதை விலக்கி நல்வழிக்கு எப்படி செல்வது என்பதை தான் நீங்க சொல்றார். எது அசுர குணம், எது தீய குணம், எதை வைத்துக் கொள்ள வேண்டும், எதன் விளைவுகளை நாம் விட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றார். இதுல பகவான் வாச்ச தொடங்குகிறது. இதுல வந்து 16வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 1 to 3 ஒரே இதுவா வரும். ஸ்ரீ பகவானு வாச்ச அபயம் சத்வ சம்சுத்திர் ஞான யோக திதிஹி தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதஸ் தியாக சாந்திர் அபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ह्रीर् अचापलं तेज क्षमा धृति शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् அபிஜாதஸ்ய பாரத அப்படின்னு வருது. அதாவது இதுல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்னென்ன குணங்கள் ஸ்ரீ பகவான் வாச்ச இந்த மாதிரி அச்சமின்மை, தனது நிலை இப்படியாக இந்த குணங்களை எல்லாம் சொல்லி, இந்த குணங்கள் உன்னதமான மனிதரை சார்ந்தவை. அதாவது முக்குணங்கள் முக்குணங்கள் இல்ல, நல்லவை தீயவை. நல்லவர்களுக்கு என்ன குணம், அசுர குணம் எது, தெய்வ குணம், நல்ல குணம். சோ இதெல்லாம் தெய்வ குணத்தில் அடங்கும் அப்படின்றத 3 ஸ்லோகங்கள்ல சொல்லிடுறார். என்னது? அபயம், அச்சமின்மை, சத்வ சம்சுத்திர், தம்முடைய சித்தத்தை தூய்மைப்படுத்துதல், சத்வம், சம்சுத்திர், அதை வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை, புலன் கட்டுப்பாடு இருக்குமா. அப்புறம் ஞான யோக வியவஸ்திதக, அப்ப ஞான யோகம் கிடைக்க பெற்று ஞானத்தில் நிலை பெறுவது. ஞான யோகம் வியவஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்பாடுகள் செய்து ரெடியா வைக்கிறது. அப்ப ஞான யோகம் அங்க ரெடியா நிக்குமா. அப்புறம் தானம், தானம் பண்ண முடியும். தமஸ், இது வந்து தமஸ் அப்படிங்கிறது புலன் அடக்கம். இதுல இந்த தானத்துல வந்து தியாகமும் அடங்கி இருக்கிறது. இந்த தானம் அப்படிங்கிறது வந்து, தானம் எப்ப பண்ணுவோம்? நம்ம ஒரு சிலவற்றை தியாகம் செய்வதுதான் தியானம் செய்வது. அப்படியாக சோ கிரகஸ்தர்களுக்கு என்றில்லாமல் இது வந்து அனைவருக்குமாக இது சொல்லப்படுகிறது. யக்ஞம் அப்படின்னா யாகம் செய்தல். அதுலயும் வந்து நாம சில தியாகங்கள் செய்யறோம். யக்ஞம்னா யாகம்னா தியாகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது போல யாகம் செய்தல். அது வந்து ஸ்வாத்தியாய அப்படின்னா வேத இலக்கியங்களை கற்றல். ஸ்வாத்தியாயம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, வேத அறிவை கற்றல். ஸ்வாத்தியாயம் எஜுகேஷன், வேதிக் நாலேஜ், வேதிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது. அப்புறம் தப அப்படிங்கிறது தவம், உடல் மனம் ஐம்புலன் மனக்கட்டுப்பாடு, எஸ்பெஷலி நம்ம நாவு கட்டுப்பாடு. நாக்கை கட்டுப்படுத்தினா உணவு உண்பதும் குறையும், பேசுவதும் குறையும். இந்த நாக்கு வந்து 2 விஷயங்களுக்கு பொறுப்பானது, 2 புலன்களுக்கு பொறுப்பானது. பேசுறதும் அதிகமா பேசிடலாம், உண்பதும் அதிகமாக உண்டலாம். சோ இந்த எதை அடக்குவது மிக 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 முக்கியமானதுன்னா நாவு. அதுலதான் தவம். அப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம் வந்து பேரு தான் இப்படி ரொம்ப கம்பீரமா ஆர்ஜவம் அப்படின்னு தெரியுது. இதோட அர்த்தம் என்னன்னா சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருத்தல். அந்த ஆர்ஜவம் சிம்பிள். அதாவது அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணாம விஷயங்களை எளிமையாக இருத்தல் அப்படின்னு. அஹிம்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஹிம்சையை தவிர்த்தல். இது உணவுல எஸ்பெஷலி அதுவும் சத்துவமாக தேவர்களுக்கு உரிய குணம் அது அப்படின்னு. அப்புறம் சத்தியம்,
உண்மையை பேசுதல், வாய்மையை பேசுதல். அப்புறம் அக்ரோத அப்படின்னா குரோதம் இல்லாமல் இருத்தல், கோபத்தில் இருந்து விடுபட்ட நிலை. அப்புறம் தியாக அப்படிங்கிறது, இங்க உள்ள தியாகம் அப்படிங்கிறது வந்து தானம் இல்ல, தமஸ் இல்ல, தவம் இல்ல, தியாகம். தியாகம்னா துறவு. உன்னை துறக்கிறது அப்படிங்கிறது தானே தியாகம். தியாகம்னா என்ன? உன்னை விட்டுறது, சாக்ரிஃபைஸ் பண்றது. சோ துறவு மனப்பான்மை, ரினவுன்ஸ் பண்ண தெரியணும், அதுதான் தியாகம். அப்புறம் சாந்தி, அமைதியாக இருப்பது. அபைஷுணம் அப்படின்னா அனாவசியமாக ஒருவரிடம் குறை காண்பது, குற்றம் சொல்வது அல்ல, அதை சொல்லாமல் இருப்பது, அதை தவிர்க்கிறது, குற்றம் சொல்வதை தவிர்ப்பது அபைஷுணம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம அடிக்கடி பலரிடமும் தேவையில்லாமல் செய்து விடுவது, அபைஷுணம். சோ நம்ம தெய்வ குணத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா ஒருவரிடம் குற்றம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். உம் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குணங்களை எல்லாம் நம்ம கூட இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்து அவங்க தெய்வீகமா அசுரமா, இந்த குணம் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அடுத்தவர்களை நாம் முடிவு கட்ட பார்ப்போம். அவங்க இப்படி இப்படின்னு ஸ்டாம்ப் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். அப்படி பார்க்க வேண்டாம், அது பார்ப்பது தவறு. இந்த குணங்களை பற்றியும் இந்த சுத்திகரிப்பை பற்றியும் படிக்கும்போது அடுத்தவர்களை சென்று சுத்திகரிக்க யோசிக்க வேண்டாம், நம்மை நாமே ஒட்டடை அடிச்சு சுத்திகரிக்க பழகணும் அப்படின்றது முக்கியம். அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் போயிட்டு போகுது, நமக்கு இருக்கா அபைஷுணம், குற்றம் சொல்லும் குணம் அப்படின்னு நம்ம பார்த்தா போறோம். அடுத்தவங்க இருக்கலாம், அவர்களுக்கு ரொம்ப சொல்றாங்களா இருந்தாக்க அவர்களையும் இவற்றை படிக்க சொல்லி ஒரு தன்மையான வழியில சொல்லலாமே தவிர அதையும் குற்றம் காண்பதா சொல்லிடக்கூடாது, அபேஷணமா போய் சொல்லிடக்கூடாது. சரி. அப்புறம் தயா பூதேஷு அப்படின்னா அனைத்து உயிர்களிடமும் அன்புடன் இருத்தல், தயையுடன் இருத்தல். அலோலுப்தம் அப்படின்னா பேராசையின்மை, அப்படியே அது வேணும் இது வேணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறது, அது பேராசையின்மை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை. மார்தவம் அப்படிங்கிறது மென்மையான தன்மை, கண்ணியம். கண்ணியமா இருக்கிறது, அடுத்தவங்க கிட்ட சாஃப்டா நடந்துக்கிறது, பொலைட்டா நடக்கிறது. அங்க போய் ரொம்ப கடினமா ரூடா இருக்கிறது இல்ல, அதான் மார்தவம். அப்புறம் ஹ்ரீர் அப்படின்னா தவறு செய்து விட்டால் வெட்கி தலை குனிவது, ஹ்ரீர் அப்படி அது ஷேமா ஃபீல் ஆகுறது. தவறு செஞ்சுட்டா ஐயோ நான் தவறு இழைத்து விட்டேனே அப்படின்னு ஒரு 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 குற்ற உணர்வாவது இருக்கணும். சில பேர் இருப்பாங்க, குற்றம் செஞ்சா கூட அத பத்தி கவலையே படாம இருப்பாங்க, தப்பு நடந்ததுன்னே தெரியாம இருப்பாங்க, சொல்லாம இருப்பாங்க, அதுவும் இல்லாம அத பத்தி கவலைப்படாமலும் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தவறு நடந்து விட்டால் அதற்காக வெட்கி தலை குனியவும் தயாராக இருக்க வேண்டும். அப்புறம் அச்சாபலம், மன உறுதி. தோல்வியிலும் தளராத மன உறுதி. சும்மா மன உறுதி இல்ல, தோல்வி வந்தால் கூட அதில் தளராத மனம் கொண்டிருத்தல். அப்புறம் தேஜஸ்ங்கிறது வீரம், மற்றவரை காக்கும் வீரம். இது வீரம்னா அடுத்தவங்களை போய் அடிச்சு கொள்றதுக்காக நிக்கிற வீரம் இல்ல, அடுத்தவர்களை காப்பதற்காக இருக்கக்கூடிய வீரம். அப்புறம் க்ஷமா, மன்னித்தல். இது நம்ம பார்த்திருக்கோம். க்ஷமானா மன்னிக்கிறது, மன்னிக்கும் தன்மை. திருதி, தைரியம், உடல் ரீதியான மன ரீதியான இரண்டு தைரியத்தையும் தான் சொல்லுது. திருதி மன உறுதி. இப்ப ஆஞ்சநேயர் சொல்றப்ப திருப்தி சொல்லுவாங்க, ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு மன உறுதி இருக்குன்னு. அது போல அந்த தைரியம், மன தைரியம் இருக்கணும். அப்புறம் சௌச்சம், தூய்மை, உள்ளும் புறமும், மன தூய்மையும் இது குறிக்கிறது, வெளி தூய்மையும். அப்புறம் அத்ரோக அப்படின்னா பொறாமையின்மை, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுத்த, அவங்களுக்கு இருக்கேன்னு அந்த தன்மை. நாதி மனிதா, மதிப்பு மரியாதை எதிர்பார்க்காமல் இருத்தல். நாத்தி மானிதா அப்படின்னா மானத்தை எதிர்பார்க்கவே கூடாது. அடுத்தவங்க நம்ம போனாங்க நம்ம தாங்கணும், வாங்க 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 வாங்க, நீங்க அப்படியாப்பட்டவங்களா, உங்களை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சே, நீங்க தான் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு நம்மள அப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. அப்படின்னா அது சொல்றார், அத எதிர்பாராமல் இருக்கிறது. பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதை பாரத. இவற்றையெல்லாம் பவந்தி தன்னிடையும் இருக்கக்கூடியவன், இவை எல்லாம் தெய்வீக குணமாகின்றன பரதகுல தோன்றலே அப்படின்னு சொல்றார். என்ன இவையெல்லாம் என்னவாகின்றன? குணங்களாகின்றன. யாருடைய குணங்களாகின்றன அப்படின்னா தெய்வீக தன்மையுடன் பிறந்தவனின் குணங்களாகின்றன அப்படின்னு சொல்றார். சோ இதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பக்கெட் லிஸ்ட், நம்ம கடைக்கு போறதுக்கு லிஸ்ட் போடுறோம்ல என்னெல்லாம் வேணும்னு. சோ அப்ப நம்ம தெய்வீக தன்மை உடையவர்களாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா
இந்த லிஸ்ட்டை நம்ம மறக்காம இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ ஒருவருடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தகுந்தாற் போல குணங்கள் அமைகின்றன. இவற்றில் வளர்ந்தால் ஆன்மீக தளத்திற்கு ஒருவர் உயர முடியும். இந்த குணங்களை லிஸ்ட் வச்சு முன்னேறிக்கணும், இதெல்லாம் நம்ம கிட்ட டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணா நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி நடக்கும். அடுத்தது அசுர சம்பதா, அசுர குணங்கள் சொல்றார். தம்போ, தற்பெருமை, தம்பட்டம்னு சொல்றாங்கல்ல, அதான் தம்போ, அந்த தற்பெருமை, தர்ப, அகந்தை, என்னை விட யாரும் கிடையாது, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றது. இந்த அபிமானஷ்ச, அபிமானஷ்சனா என்னை மற்றவர் வழிபட வேண்டும், அபிமானமாக என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் நாம் மற்றவர்களை கிள்ளுக்கீரையாக தான் பார்ப்போம். மற்றவங்கள் என்னை அது 2 வே 2 வே டிரான்சாக்ஷன் இல்ல. என்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும். ஆனால் நான் மற்றவர்களை மதிக்க மாட்டேன். அப்ப அகந்தை, தன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் நினைக்கிற அந்த எண்ணம் என்ன பண்ணிடும்னா எல்லாரும் தனக்கு கூழ கும்பிடு போடணும் அப்படின்னு நினைக்கும். ஆனா தான் எல்லாரையும் அப்படியே தூசியாக, கீழாக, புல்லை போல மதிப்பாங்க. அவர்கள் இந்த கூழ கும்பிடு போடுறது, இந்த ஜால்ரா போடுறதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் நம்மள சொல்லிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், அப்படியா அப்படியான்னு. இப்ப ஒரு டான் பின்னாடி ஒரு 10 பேர் நிப்பான்ல, அந்த மாதிரி. சோ தகுதிக்கு மீறிய மரியாதை கொடுத்து என்னை ஏற்ற வேண்டும், போற்ற வேண்டும். மரியாதை சரியா கிடைக்கலனா கோபம் கொள்வது, இதுதான் இந்த அபிமானஷ்ச, என்னை அபிமானமாக கொள்வது. அப்புறம் சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் அவசியமே இல்லாமல் கோபம் கொள்வது. இதை மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை. கோபத்தை குணமாக கொண்டவர்கள் இருக்காங்க. இது என்னுடைய குணம், இதனால மாத்திக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு தவறான புரிதல். அதாவது அதாவது நம்ம கோபத்தை அடக்குவதற்கு என்ன தெரியுமா பண்ணலாம்? ஒரு இடத்துல கோபம் ரொம்ப, இத நான் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு பார்க்காம, சில இடங்கள்ல நாம விட்டு கொடுத்து போவது தவறில்லை. எப்படி அப்படின்னா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறத விட, அவர்களிடம் இந்த சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போயிட்டா, பெரிய விஷயங்களுக்கு அவர்கள் நமக்கு ஒத்து வருவார்கள். உண்மையாக எதற்கு சண்டை போடணுமோ, எதற்கு கோபம் கொள்ள வேண்டுமோ, அதற்கு கொண்டால் போதும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டா, நம்ம கோபத்துக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். இவங்க எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. சோ கோபமும் தவறில்லை. ஆனால் அது எதற்கு மதிப்பாக இருக்கிறதோ அதுக்குதான், எதுக்கு கோபம் தேவையோ அதுக்குதான் பட வேண்டும். அப்படி இருக்கலாம். சின்ன மீன் போனால் போகுது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுறலாம். ஆனா பெரிய மீன், பெரிய விஷயம். அதில் நான் க என்ன சொல்றது? உஷாராக இருக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இது ஒரு மேனேஜ்மென்ட் பிரின்சிபலா கூட சொல்றாங்கல்ல. ஒரு இது சாம்பிளா குடுப்பாங்க. அப்படியே வச்சுட்டு பிளேட்லலாம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. புடிச்சதுன்னா அது அது அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுறது ம் அ ரொம்ப அவங்களுக்கு லாஸ் கிடையாது. அதனால ஒரு 2 கேஜி மத்தவங்க வாங்குறாங்கன்னா, அது பண்ற மாதிரி. சோ அப்ப கோபம் வரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் விட்டுக் கொடுத்தால், பொறுமையாக இருந்து விட்டால், பெரிய விஷயங்களை பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்னு சொல்றாங்கல்ல. கோபத்தை பொறுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது, நம்மால் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அப்படிங்கிறது. அப்புறம் கொடூரம். கோபம் கொடூரமாக்கிவிடும் எதையுமே. கோபமாக இருந்த கோபத்தை விட்டுக் கொடுக்கணும். கோபம் இருந்தால் உங்களையே கொடூரமாக்கிவிடும். அதுதான் மென்மை தன்மையே இல்லாமல் செய்துவிடும். அது அடுத்தது அறியாமை. இவை அசுர குணம் உடையவர்களின் இயல்புகள். இப்படி அடுத்தது தெய்வீக குணங்கள் முக்தி தரும், அசுர குணங்கள் பந்தப்படுத்தும். ஆனால் அர்ஜுனா, பாண்டுவின் மைந்தனே, நீ தெய்வீக குணத்துடன் தான் பிறந்திருக்கிறாய். முதல் 5 தன்மையும் கண்டிப்பாக இல்லை. காருண்யம் தான் இருக்கு. அஹிம்சை அது நல்ல குணம் தான் என்றாலும் அவன் கடமைக்கு அது புறம்பானதால் அசுரத்தன்மை ஆகிறது. நீங்க பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்ற. முதல் 5 தன்மைகள் கண்டிப்பாக அவன் கிட்ட இல்ல. ஆனால் காருண்யம் தான் இருக்கிறது. காருண்யம் காட்டுகிறான். ஆனா அந்த காருண்யம் சரியான இடத்தில் இல்லாதனால் அதுவும் அசுரத்தன்மை ஆகி விடுகிறது.
அத தேவையில்லாத இடத்தில் காருண்யம் காட்டுகிறான். அது அசுரத்தன்மை ஆகிவிடுகிறது அப்படிங்கிறார். அப்படியே பிரித்தாவின் மகனே, தெய்வீக ஆசுரி இருவகை குணத்தவர் உள்ளனர். தேவியை பற்றி விவரமாக சொல்லிவிட்டேன், ஆசிரியம் பற்றி இப்போது கேள் அப்படின்னு சொல்றார். நான் அதையும் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். பிரவிருத்திம்ச நிவிருத்திம்ச, இதை வச்சு நீ எதை செய்வது, பிரவிருத்திம்ச நிவிருத்திம்ச, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. தூய்மை, நன்னடத்தை, வாய்மை அவர்களிடம் சுத்தமா இருக்காதான். யார்கிட்ட? இந்த அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள் கிட்ட. தூய்மை, நன்னடத்தை அப்படின்னா குட் பிஹேவியர், அது இருக்காது. வாய்மை, உண்மை, அதுவும் இருக்காது. தவறான புரிதல் கண்டிப்பாக இருக்கும். என்ன நினைக்கிறார்கள்னு அடுத்தவர்களும் புரிந்து கொள்ள முடியாது, அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்னு இவர்களாலையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அசத்தியம் அதிகமாக இருக்கும். உண்மையற்ற தன்மை. எப்ப பாரு நினைக்கிறது ஒண்ணு சொல்றது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, தப்பா ஒண்ணு சொல்லிட்டு நான் இததான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. உண்மை இல்லாத தன்மை, எப்போதுமே பொய் இருக்கும். அப்பிரதிஷ்டம், அஸ்திவாரமே இல்லாதது, அப்பிரதிஷ்டம். அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்காது, எல்லாம் மேல மேல பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் அனீஸ்வரம், ஈஸ்வரம், ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லுவாங்க. கட்டுப்படுத்துவர் யாருமே அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். ஈஸ்வரனும் இல்லை, மற்ற யாருக்கும் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். காரணமே இல்லாமல் தோன்றியது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நாம் எப்படியும் நம்ம எப்படியோ தோன்றினோம் தான் அவங்க நினைப்பாங்க. காமத்தின் காரணத்தால் மட்டுமே இது உண்டாக்கப்பட்டதே தவிர வேறு காரணம் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றனர். இப்படி ஒரு உருவாகி இருக்கிறது, ஒரு கரு உருவாகி இருக்கிறதுனா இது காமத்தின் காரணத்தால் மட்டுமே, பகவான் சங்கல்பமே இதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். இவ்வாறாக அறியாமைக்கு தன்னை இழந்து விட்டவர்கள் இவர்கள். இவர்களே அசுரர்கள் அப்படின்னு சொல்றார். உலகையே அழிப்பதற்கு பல கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர் இவர்கள். உலகத்தையே அழிப்பதற்கு அழிக்கிற தன்மை, அப்படி டிஸ்ட்ரக்டிவ் மென்டாலிட்டி அவர்களுக்கு இருக்கும். அசுர குண மக்கள் குணங்கள் எப்படி இருக்கும்னா அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, இதை ஏன் நாம் படிக்க வேண்டும், இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னா, நாம் எல்லாம் அசுரர்களா, இது நம்மளுக்கு எந்த விதத்துல ஒத்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக, சம்பந்தமே இல்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது மற்றவர்களுக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு பார்க்கவும் இதை பார்க்க வேண்டாம். நமக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு நம்ம பலர் என்ன செய்வோம், இது அடுத்தவங்களுக்கு பொருந்தது அப்படின்னே பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படி சொல்றது கிடையாது. இப்ப நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம மனைவி கிட்ட, கணவன் கிட்ட போய் நீங்க இப்படிலாம் மாறணும், அசுரத்தன்மை உன்னோட குணம் எல்லாம் அவங்க சொன்ன லிஸ்ட்ல இருந்துச்சு, நீ மாத்திக்கோ அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்க கூடாது. அவரை நாம் திருத்த வேண்டாம், அவரை நேரடியாக கேட்கும்படி இங்கே அனுப்பலாம். மாறாக தான் திருந்த வேண்டும். திறந்த மனத்துடன், தன்னை திருத்திக் கொள்ளும் மனதுடன் தான் இதை கேட்க வேண்டும். இது ஏதாவது ஒரு விடத்துல நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத தான் கேட்டு கேட்டு பார்க்கணும். இந்த குணம் நம்மிடம் உள்ளது, ஏதாவது ஒரு துகளாவது இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து அதை திருத்திக் கொள்ள முயல வேண்டும். அதற்காக தான் அசுரத்தன்மை உடையவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மயக்கம் கொள்கிறார்கள். எதனால் மயக்கம் கொள்கிறார்கள்? திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் ஒன்று. அடுத்தது கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி இருக்கிறார்கள். நான் எப்படின்னு ஒரு பொய் கௌரவம் அவர்களுக்கு. அப்புறம் கர்வம் இருக்கிறது. அப்புறம் நிரந்தரமற்ற பொருட்களை நாடுகிறார்கள். தூய்மையற்ற விரதங்களை செய்கிறார்கள். அதெல்லாம் தூய்மையற்ற விரதங்கள்னா மது உண்ணுதல், மாமிசம் உண்ணுதல், அதாவது தூய்மையற்ற ஆகாரங்களை உண்ணுகிறார்கள். அப்புறம் நிரந்தரமற்ற பொருள்களை நாடுகிறார்கள்னா பெண்களை நாடுதல், பொருள்களை நாடுதல், செல்வம், புகழ், சூது, இதெல்லாம் செய்வது. அப்புறம் திருப்தி அடையாத காமம் அப்படின்னா காட்டுத்தீ போல. அது ஒரு மரம் இன்னொரு மரத்துல பட்டு 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 போயிட்டே இருக்கும். அது வந்து தீக்கு தாகமே அடங்காது பொதுவாக. அப்படிதான் சொல்லணும் இல்லையா? தீக்கு வந்து தாகம் அப்படியே எதுக்கு போகுதோ எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்ப தாகம் தீரும் அப்படின்னா நீர் கொட்டப்படும் போதுதான் அந்த தாகம் தீரும். அதன் தன்மை அடுத்து 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 குடித்து கொண்டே இருக்கும். எது வருகிறதோ அந்த தாகம், அடங்காத தாகம் வந்து அந்த காட்டு தீக்கு இருக்கும். அது போலயாம் இந்த காமம். காமம் கூட அப்படிதான். இப்ப காமம் அப்படின்னா இது வந்து நம்ம உடல் சம்பந்தப்பட்ட காமத்தை மட்டும் பார்க்க கூடாது, ஆசைகளும் இதுல அடங்கும். ஒன்று கை கூடி விட்டால் அடுத்ததை நாடும்.
அது கிடைத்து விட்டால் அடுத்ததை நாடும். அப்படிதான் காட்டு தீ போல இந்த காமம் பரவிக் கொண்டே இருக்கும். ஒன்றில் ஆசை, அடுத்ததில் ஆசை, அடுத்ததில் ஆசை, இன்னும் 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 இன்னொன்னு. இப்ப ஒரு சின்னமா ஒரு காமம் தான் அதுவும். இந்த நல்ல காமமாக இருக்கலாம். குழந்தை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வச்சு டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு குடுத்துட்டுவாங்க. ஆசை. அப்ப இன்னும், இன்னும், இன்னும். இன்னைக்கு இன்னைக்கு அதே ஊட்டுறவங்களுக்கும் அப்படிதான். ஊட்டிட்டா அந்த லாஸ்ட் இன்னும் சாப்பிடணும்னு திணிக்கிறது. அந்த மாதிரி பண்றது. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு திருப்தி அடையாமல் இருப்பது தான். அடுத்து, அடுத்து இன்னும். ஆனா அதுவே பேக் ஃபயர் ஆகி லேட்டர் ஒபிசிட்டில கூட கொண்டு விட்டுருதுன்னு சொல்றாங்க இப்பலாம். குழந்தைய அப்படிலாம் பேட்டர் பண்ணி ஊட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆ பண்ணினா அதுக்கு வந்து ஓவர் சாப்பிடுறது, சாப்பாடு மேலயும் ஒரு வெறுப்பு வந்துருமா, அது ஒரு பனிஷ்மென்ட்ன்னு நெனைக்க ஆரம்பிச்சுருமா. அதுவே தானா சாப்பிடணுமா சாப்பாட. அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி காட்டுத்தீ போல அடுத்து, அடுத்து, அடுத்து பரவிக்கிட்டே இருக்குமா அந்த காமம். அதிருப்தியா இருக்கும் அப்படின்னு. அப்ப எரிபொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கம்பஸ்டிபிள். எரியக்கூடிய பொருளாக நாம் இருக்கும் வரை நாம் எரிந்து கொண்டே தான் இருப்போம். தொடர்ந்து எரிந்து கொண்டே தான் இருப்போம். அப்ப நான் கம்பஸ்டிபிளா நாம் ஆகணும். என்ன பண்ணும்? அதுல நீரு. அதுலதான் மண்ணோ, நீரோ கொட்டினால் அந்த நெருப்பு அணையும். அப்ப இந்த காமம் என்பது நெருப்பு, மனம் பற்றிக் கொள்ளக்கூடிய பொருள். ம் சரியா? அந்த பஞ்சு, பேப்பர், விறகு அது மாதிரி. எது ஈர துணி அல்லது தகரம் அத கொண்டு போய் அதுல வச்சா நெருப்பு பிடிக்காது. அப்ப இந்த காமம் என்பது திருப்தி அடையாமல் அ ஓடக்கூடிய தன்மை அது. அதனை மாற்றுவது எப்படின்னா, மனதில் திருப்தியை ஏற்படுத்துவது. திருப்தி அப்படிங்கிறது இந்த ஈர துணி அல்லது மண் அல்லது நீர் அப்படிங்கிறது, அந்த மனதின் திருப்தியை ஏற்படுத்துவது இப்படி அ அம் இந்த காமத்தை, இந்த நெருப்பை அணைக்கும் அப்படின்னு. இது எப்படி திருப்தியை ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்னா, சிஷ்டாஷ்டகத்துல சொல்றது, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு. மனதின் கண்ணாடியை தொடைக்க. சேத்தோனா மனம், தர்ப்பணம்னா கண்ணாடி, மார்ஜனம்னா தொடைக்கிறது. தொடைக்கணும். பவ அப்படின்னா பௌதிக வாழ்க்கை. பவசாகரம்னு சொல்றாங்க இல்லையா? பவ மகாதவாக்னியா, இந்த காட்டுத்தீ போன்றதான் இந்த பௌதிக வாழ்க்கை. இந்த பவமகாதவாக்னி, மகாதவாக்னி, பெரும் காட்டுத்தீ இந்த பௌதிக வாழ்க்கை என்பது. நிர்வாபணம் அப்படின்னா அதை அணைக்கக்கூடியது. இதுனா ஸ்ரேயா. உம் அது அனைத்து ஸ்ரேய ஸ்ரேய அப்படின்னா கைரவ தாமரையை சந்திரிகா நிலவொளி போல விதரணம் விரித்து, வித்யாவது ஜீவனம் அனைத்து உயிர்களுக்கும் கல்வியும் ஜீவனமாகிய ஆனந்தாம்புதி வர்தனம் அப்படின்னா, ஆனந்தாம்புதி வர்தனம்னா ஆனந்த சாகரம் விரிவடைய செய்கிறது. எது அப்படின்னா, பிரதிபதம் ஒவ்வொரு அடியிலும் பூரணாமிர்த அமிர்தம் பூரணமாக நிறைந்துள்ளது. சுவாதனம் பூரணமாக நிறைந்துள்ள அமிர்தத்தை ஒவ்வொரு அடியிலும் சுவைக்க தருகிறது. சர்வாத்ம ஸ்னபனம் ஆத்மாவை பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்தில் ஆன்மாவை முங்கச் செய்வதற்கு எப்போதும் வெற்றி அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி அதாவது நற்கதியை தருமா அவருடைய தாமரை திருவடிகள், நிலவொளி போன்ற அந்த தாமரை திருவடிகள்ல இந்த மகாதவாகினி அணையும். இந்த நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்கானது அந்த மன கண்ணாடியில அழுக்கு இருக்கு. அதை துடைப்பதற்கு இந்த அது அது வந்து காட்டு தீ போல அணைக்க முடியாத நெருப்பு போன்றதா இந்த அழுக்கு. அதை எதனால் அணைக்க முடியும் அப்படின்னா, ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். இந்த நில ஒளி வந்து குளிர்ச்சி இல்லையா, அது வந்து அப்படியே விதரணம் ஆகுது. விரிவடைஞ்சு அப்படியே விரிஞ்சு போய் நம்ம மேல பரவுது. அப்ப இந்த தவாக்னி அழியுமா. இந்த அக்னியானது இந்த நில ஒளியில அழியுமா. அந்த தாமரை வந்து இப்ப வந்து விளக்க நல்லா வைக்கிறதுக்கு சொல்றாங்கல்ல, ஒரு பூவால வைக்கலாம்னு. அப்ப அந்த பூ குளிர்ச்சி, அந்த பூ போய் அதை அமுத்தும் போது அது போயிடுறது. அது போல அந்த தவாக்னியை இந்த தாமரை திருவடிகள், பகவானுடைய தாமரை திருவடிகள் அணைக்குமா. அப்ப வித்யா வது ஜீவனம் அப்படின்னா அனைத்து உயிர்களுக்கும் கல்வியும் ஜீவனுமாகிய அந்த ஆனந்த சாகரம், அந்த கடலை விரிவடை செய்யுமா. இந்த நம்மளுக்குடைய அறிவு, பகவான் பற்றிய ஞானம் அறிவடையும். அப்புறம் பிரதிபதம் பூர்ணாமிருத சுவாதனம் சர்வாத்ம ஸ்னபனம், இந்த ஆத்ம சமர்ப்பணம் செய்து ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்தில் ஈடுபடும் பொழுது நாம் வந்து பூரணமாக இந்த தூய்மையை அடைய முடியும் அப்படின்றது இந்த மகா தவாக்னி அப்படிங்கிறதுனால இது ஞாபகம் வந்தது எனக்கு. அதனால இதை சொல்லலாம்னு நினைச்சேன். இது வந்து உம்
அதாவது இந்த பௌதீக வாழ்க்கை என்பது காமம் நிறைந்தது. இந்த காமத்தை அக்னி, காட்டுத்தீ அப்படின்னு சொல்றார். அது போல அப்படின்னு பகவத்கீதையில வருது. இங்க சிஷ்டாஷ்டகம்ல சைத்தன்ய மகாபிரபு இந்த மகாதவாக்னி அப்படிங்கறது வந்து இந்த பௌதிக வாழ்க்கையே மகாதவாக்னின்னு சொல்றார். இந்த பௌதிக வாழ்க்கை எதனால் வருகிறது? ஆசையால் வருகிறது. அந்த ஆசையும் ஒரு காட்டுத்தீன்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். சோ இப்படி இந்த மகாதவாக்னியை எப்படி அணைக்கலாம் அப்படின்னா, பகவானின் தாமரை திருவடிகளான அந்த நிலவொளி போன்று இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை பற்றும் பொழுது, அது விரிந்து நம்மேல் இந்த பௌதிக வாழ்க்கை என்னும் இந்த நெருப்பை அணைக்கும். நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் கொண்டு நான் அந்த நெருப்பை அணைக்க வேண்டும். அதனால் புலன்கள் அடங்கும். ஆனால் இந்த அசுர குணம் கொண்டோர், இது வந்து தெய்வீக சிந்தனை, தெய்வ குணம் உடையவர்களுக்கு ஓகே. அந்த அசுர குணம் உடையவர்களை என்ன பண்றது? உம் அசுர சிந்தனை கொண்டவர் ஏன் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும்? எதற்கு நியமனம்? எதற்கு நான் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? எதுக்கு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை திருப்தி செய்வதே குறிக்கோள். எனக்கு ஆசை வருதுன்னா அது திருப்தி செய்வது தானே குறிக்கோள் என்ற தன்னையே இழந்து நிற்கின்றனர். அதுல ஏன் ஆசை வந்தா ஏன் கட்டுப்படுத்தணும்? அதுக்கு அத செஞ்சுக்கிட்டா என்ன? அத போய் அனுபவிச்சா என்ன? அப்படின்னு கேட்பாங்க. அதுல வந்து தன்னை இழக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள். காமம் வெளி நெருப்பாக இருந்து அவர்களை விழுங்கிக் கொண்டே இருக்கும். அது போல சொல்றார். கவலை உள் நெருப்பாக சுட்டெரிக்கும். உள்ளும் நெருப்பு, வெளியும் நெருப்பாக, அனைத்தும் அவர்களை சுற்றி நெருப்பாக தான் இருக்கும். அழிவு நிச்சயம். இப்படி உள்ளும் புறமுமாக அவர் அழிவார்கள் அப்படின்றார். ஆசைகள் எனும் கயிறு கட்டுகிறது, மந்தப்படுத்துகிறது. காமம், ஆசை, கோபம் இவற்றில் மூழ்கி தவறான வழிகளில் செல்வம் சேகரிக்கின்றனர். இப்படி வந்து ஆசைகள் அப்படி கட்டி போட்டுருச்சு அவங்கள. அதனால அவற்றையெல்லாம் அடைவதற்கு தவறான வழிகளில் சென்று பொருள் சேர்க்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. உம் செல்வ கணக்கு தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சோசியல் மீடியால எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை லைக்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் பாக்குறாங்க. ச எண்ணி 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 கணக்கு இதுதான் கணக்கு அவர்களுக்கு. உம் அதை விட்டுவிட்டு உம் என்ன செய்ய செய் என்ன செய்யலாம் அப்படின்னா, எதை கணக்கு பண்ணலாம்னா எத்தனை ஜபம் பண்ணும் அப்படின்னு கணக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உம் அதாவது இந்த காரியங்கள் இப்படி அஹ் அசுரத்தன்மையில் தவறு என்று தெரியாமலே இருக்கிறார்கள். பணத்தை எண்ணா போதும். அங்க போகணும். சில பேர் நீங்க வந்து இப்ப கேட்டீங்கன்னா கூட, இங்க ஒரு சத்சங்கம் இருக்கு வரீங்கன்னா, நான் ஹாப்பியா இருக்கேன்பா. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னு தெளிவாகவே சொல்வார்கள். தனக்கு அது தேவை என்றே தெரியாத போது, நான் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கிறவர்களை என்ன செய்ய முடியும்? என்னோட வாழ்க்கை எனக்கு சரியா தான் இருக்கு. நான் செய்வது சரி. அப்படின்னு நினைக்கும் பொழுது, ம் அ எப்படி நான் செய்வது கம்ப்ளீட்லி ஃபைன். எனக்கு இதுல தப்பே தெரியல அப்படின்னு சொல்றவங்கள திருத்தவே முடியாது. அதற்கு ஒரு நியாயம் பேசி உங்கள மாத்தி விட்டுருவாங்க. அப்படியாக இருக்கப்பட்டவர்கள மயக்கத்தில் இருப்பவர்களை எப்படி பண்ணணும்னா, நம்முடைய பிரார்த்தனைகளால் தான் அவர்களை மாற்ற முடியும். கிருஷ்ண பிரசாதமாக கொடுத்து அவர்களுக்கு அவ்வளவுதான் சுகிருதி. இந்த பிறவியில. அது நமக்கு தெரியல. இன்னும் எந்த காலகட்டத்தில் அவர்கள் மாறுவார்களோ அப்போது மாறுவார்கள். அவரவருக்கு ஒரு காலம் இருக்கிறது. நம்ம கையில அதில இல்ல. ம். இன்னொன்று எப்படி நீர் வந்து மேலேருந்து கீழ போகுமோ, அதுபோல அதிக புண்ணியவான்களாக, அதிக பகவத் கிருபையோடு இருக்கிறவர்களால் தான் கீழ இருப்பவர்களை அ அதாவது இம்ப்ரெஸ் அப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களே, கவர முடியும். அவர்களுக்கு திருப்திகரமாக இவர்கள் நடக்க முடியும். திருப்திப்படுத்த முடியும் ஆக்சுவலா. அவங்களால தான் இவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். இன்னும் அதிகமான புண்ணிய லெவல்ல இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப தூய்மை, ரொம்ப அப்படியே பவித்திரமாக இருக்கக்கூடியவர்களால தான் இவர்களை அட்ராக்ட் பண்ண முடியும். கொஞ்சமா இங்க அங்க தப்பு பண்ணிட்டா கூட இவங்க அத புடிச்சுக்கிட்டுருவாங்க. இது நமக்கு எல்லாமே பொருந்தும். இப்ப ஒருத்தருக்கு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க மிக, மிக, மிக தூய்மையாக இருந்தா, ஜெனரல் விஷயத்திலே ஆன்மீகத்த கூட விடுங்க. ஒரு ஜெனரலா ஒரு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள்
100க்கு 120% சுத்தமாக இருந்தால்தான் உங்களை அவர்கள் கேட்பார்கள். இல்லன்னா, நீங்க செய்யறதே அப்படி அப்படி செய்யல அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுக்கு சொன்னா அவங்க எங்க கேட்பாங்க? ம். அதுபோல தான் இங்க வந்து அ அறியாமையில் மயங்கி உள்ளவர்களுக்கு நம்முடைய குற்றங்கள் தான் கண்ணில் படும். சோ அந்த குற்றமற்றவர்களாக, பவித்திரமானவர்களாக, அந்த சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை முழுவதுமாக ஒழித்தவர்களாக, ஆன்மீகத்தில் உயர, உயர, உயர தான் அடுத்தவர்களுக்கு நம்மால் எதுவும் செய்ய முடியும். அதுவரைக்கும் அதுதான் நம்முடைய எய்மா இருக்கணும். எப்போதுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்மை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது அடுத்தது. அடுத்தவர்களைப் பற்றி கவலைப்படுவது அடுத்தது. நான் அ நம் நாம் தூய்மை அடைந்து, அடைந்து நம்மை சுத்திகரிக்க கரிக்க, ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் நம்மை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்களுக்கு தானே புரியும். நம்ம நம்ம வந்து ப்ரீ மெச்சூரா எந்திரிச்சுட்டு, ஏய் இத பண்ணு, அரைவேக்காடா இருக்கும்போதே அவங்களுக்கு சொல்ல நெனச்சோம்னா, அவங்க சில கேள்விகள்ல நம்ம ஸ்டக் ஆயி உட்கார்ந்துருவோம். அதனால நம்மளுக்கு யார் அதுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டானவங்க கிட்ட போய் ப்ரீச்சே பண்ணக்கூடாது. அவங்க எதையாவது கேள்விக்குட்டு நம்மள சிக்க விட்டு, நம்மளையே குழப்பத்துல போட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி இடத்துல நம்ம மௌனமே சிறந்தது. பேசாம இருந்துறணும். கேட்கக்கூடிய நிலையில் ரிசெப்டிவிட்டின்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருப்பவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். அப்படிதான் சொல்றாரு. அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களால் அவர்கள் நினைப்பது போல இன்பமா பெருகப் போகிறது அப்படின்னு அவங்க நினைத்துக் கொள்வாங்க. நான் செய்வதெல்லாம் சரின்னு தான் நினைப்பாங்க அவங்க. நான் செய்கிற காரியங்களால் நான் இன்பமாக இருக்கப் போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ம் கொலை செய்தால் கூட அதில் இன்பம் என்று நினைப்பார்கள். ஒரு நிமிடம் தான் அந்த சந்தோஷம். அவர்களுக்கு அந்த திருப்திக்காக போய் உன்னை கொன்னே தீரணும் அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த நிமிடம் போலீஸ் வரும் இல்லையா? அவர்கள் இல்லன்னா ஓடி ஒழியணும். பயத்திலேயே வாழணும். ம். அந்த மாதிரி ஒரு இன்பம் அப்படிங்கிறது ஒரு நிமிடம் தான் இருக்கும் என்பதை உணராதவர்கள். மயக்கத்தில் இருக்கிறாள். அதத்தான் கிருஷ்ணர் இப்படிப்பட்டவர்களை கவலை சூழும் அப்படிங்கிறார். ஒண்ணா அ போலீஸ்ல மாட்டுவான். போலீஸ்ல போய் கஷ்டப்படுவான். இல்லன்னா போலீஸ் தேடிருமே, புடிச்சிருமே அப்படின்ற கவலையில இருப்பான். அப்படி மோக வலை வந்து அவர்களை அழுத்தும். கொலை செய்தவர்கள் இப்படி. மற்றவர்கள் இன்னும் ஆசை, ஆசை, ஆசைன்னு இருக்கவங்க அப்படியே மோகத்துல இருப்பாங்க. அது வேணும், இது வேணும், அது இதுன்னு பல பெண்கள் ஆசை, மதுவில் ஆசை, அப்படின்னு பொருட்கள் ஆசை இருக்கிறவங்க அப்படியே துன்பத்திலேயே தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். புலன் இன்பமே பெரிது அப்படின்னு அதுல பலமான பற்று கொண்டு இறுதியில் நரகத்தில் வீழ்வர் அப்படின்னு சொல்றார். ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தா அப்படின்னு தன்னை பற்றியே அளவுக்கு அதிகமாக எண்ணுவது. திமிர், அடம், பிடிவாதம், நான் இப்படிதான் செய்வேன், எனக்கு தான், என்னை பற்றியே எப்போதும் நினைப்பது, நான் அதுவாக்கும் இதுவாக்கும் பெருமையா பேசுறது, அதுவே இருப்பவர்கள். தன மான மதான்விதா, செல்வம், பெருமை, அகங்காரம், திமிர், இவற்றில் மூழ்கியவர்கள். இதெல்லாம் அசுர குணங்கள். உம் யஜந்தே நாம யக்ஞஸ், யாகங்கள் செய்கின்றனர் நாம அளவில், அதாவது பெயர் அளவில். நேம் சேக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நாம யக்ஞஸ்னா நாம அளவுல இவங்க எல்லாம் யக்ஞம் செய்வாங்க, சாக்ரிஃபைஸ் எல்லாம் செய்வாங்க, ஆன்மீக காரியங்கள். ஆனா பேருக்கு பண்ணுவாங்க அவங்க எல்லாம் யாகங்கள். தே தம்பேன அவிதி பூர்வகம், அவர்கள் தம்பேன திரும்பவும் அந்த தற்பெருமையுடன் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படுவதே இல்லை. இப்படியாக இவ்வாறாக அகங்காரம், பலம், தற்பெருமை, காம கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் நம் உடலிலும் பிறரது உடலிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானை நிந்திக்கின்றனர். தனக்குள்ளேயும் பகவான் இல்ல அவர்களை பொறுத்த வரைக்கும், அடுத்தவர்களிடமும் பகவான் இருந்தால் அவர்களையும் நிந்திப்பார்கள். என்ன பெருசா அப்படின்னு. ஏன்னா தன்னை பற்றியே சிந்திக்கிறவர்கள், பகவான் பற்றிய சிந்தனையே இல்லை. அவரோ ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பாங்க பகவானுமே. அப்படிங்க பொறாமை, அவரிடமும் பொறாமை கொண்டு அப்படி நினைக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிகிற போது அவர்களை பொறாமையுடன் கருணையின்றி உள்ள இத்தகு மனிதர்களை என்ன செய்கிறார் பகவான் அப்படின்னா, அவரே சொல்கிறாள். நான் இது வந்து கதை கட்டி சொல்லல, அவரே சொல்றார். இப்படிப்பட்ட பொறாமையுடன் கருணையின்றி இருக்கின்ற இந்த மக்களை பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த கடைநிலை மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் சம்சாரேஷு நராதம அப்படின்னு சொல்லிடுறார். மனித இனத்தில் மிக தாழ்ந்தவர்களாக இவர்களை ஒரு குரூப் பண்ணிடுறார். அசுபான, அமங்கலமான, அசுரீரீஷ, அசுரத்தனமான யோனிஷு, கர்ப்பங்களில் வைக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு மறுபடியும் நான் அசுரத்தனமான பிறப்பு தான் கொடுப்பேன்கிறார். கெட்டது பண்ண பண்ண கெட்டது தான் கிடைக்கும்.
இப்படி அவர்கள நாம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறத பகவான் பார்த்துப்பாரு அதுக்கப்புறம். சில பேர சொல்லிடுறோம்ல, ரொம்ப கெட்டவங்களப்பா, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவானே அவன் தான் பார்த்துக்கணும் அவங்கள அப்படின்னா, அவன் பார்த்துக்குவான். எப்படி பார்த்துக்குவான்? அவர்கள ஒண்ணா சரி பண்ண பார்ப்பான். அப்படி இல்லையா, அ அவர்களுக்கு ரொம்ப அமங்கலமான, அசுரத்தனமான யோனியில் கொண்டு வந்து ப அ வ வைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபிறவியை கொடுத்துவிடும். இன்னொரு பிறவியில அவர்கள் கர்மாக்களுக்கு தகுந்த மாரி பிறப்பு கிடைத்துவிடும். மீண்டும் மீண்டும் அசுர இனத்திலே பிறவி எடுக்கும் இவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது அப்படின்னு சொல்றார். அடுத்தது அச்சுறுத்தும் அசுரத்தன்மை. அச்சச்சோ! விட வேண்டும்னு நினைக்கிறது. அச்சுதன் அருள் அருள் வேண்டும் நம்மளுக்கு. ம் அ அது 3 விதமான கதவுகள் நரகத்துக்கு ஆத்மாவை இட்டுச் செல்லுமாம். அததான் இங்க சொல்றாரு. அந்த வந்து அச்சுறுத்தும் இந்த அசுரத்தன்மை. இத கேட்கும்போதே எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இந்த குணங்கள் இருந்தா நம்ம மீண்டும் மீண்டும் இந்த யோனியிலேயே இருந்துருவோமா? அப்படின்றதுக்காக தான் இந்த இத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல ஒரு துளி கூட நமக்குள்ள இருந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ம் அ நம்ம இத தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஆசை, கோபம் இதெல்லாம் அற்றவர்களாக இருந்தால் தான் அவனுடைய தாமம் அடைய வேண்டும், அடைய முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் இது 3 விதமான கதவுகள் நரகத்துக்கு ஆத்மாவை இட்டு செல்லுமா. இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த குணத்துல நம்ம இருந்துறக்கூடாதேங்கிறதுக்காக இத தெரிஞ்சுக்கணும். அம் இப்ப நம்ம முன்னாடி எப்படி வந்து அ எ என்ட்ரி, எக்ஸிட்ன்னு தனித்தனியா வச்சிருப்பாங்கல்ல. எக்ஸிட்ன்னு போட்டிருக்க இடத்துல போய் நம்ம என்ட்ரி பண்ண முடியாது. இங்கெல்லாம் வந்து கதவு அப்படியே தொறந்திருக்குமாம். இந்த நரகத்தின் நுழைவாயில் ஆத்மாவுக்கு. என்ட்ரி பாயிண்டா இருக்குமா. என்னென்ன? ஈஸி என்ட்ரியா? 1 எப்படின்னா, ம் நரகத்துக்கான அந்த 3 கதவுகள் என்ன அப்டின்னா, இந்த 3 தீமைகளில் இருந்தும் தப்பித்தவன் தன்னை உணர்ந்து, தன்னுணர்வுக்கான அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகிறான். இந்த 3 தவறுகள் செய்தால் நீ வந்து நரகத்துக்கு போவாய் என்பதை நீ உணர்ந்து, அதை செய்யாமல் இருந்தால், உனக்கு வந்து நீ பரம இலக்கை அடைகிற வாய்ப்பு இருக்கிறது அப்டிங்கிறார். என்ன அப்டின்னா, அ இப்ப கோலோக விருந்தாவனத்துக்கு நாம ஜபம்ங்கிற டிக்கெட் இருந்தா கோலோக விருந்தாவனத்துக்கு போலாம். அதுபோல நரகத்துக்கான 3 கதவுகள் என்ன அப்டின்னா, காமம், பற்று. காமம் ஒன்று நம்ம வந்து காமத்த முதலிலேயே உதறிவிட வேண்டும். 1. ம். அந்த காமத்தை பற்றிக் கொண்டிருந்தால், காமம் கிடைக்காத போது நம்ம என்ன செய்கிறோம்? அத வந்து அத நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிறோம். கிடைக்காத போது கோபமாக மாறுகிறது. அதுவே பேராசையாக மாறுகிறது. அது வந்து நம்மை பற்றிக் கொள்ள விடுகிறது. அதனால் அந்த முதலிலேயே அதை உதறிவிட வேண்டும். அந்த புலன் கட்டுப்பாடு வர வேண்டும். அதுவே ஒரு அ நரகத்திற்கான வழி 1. அடுத்தது சாஸ்திர விதிகள். இதை எப்படி வந்து இதை உதற முடியும்னா, சாஸ்திர விதிகள் நமக்கு உதவும். சாஸ்திர விதிகளை புறக்கணிப்பவன் மனம் போன போக்கில் செயல்படுகிறான். இந்த இது இதுபடியும் இல்லாம நான் வந்து புலன் கட்டுப்பாட்டுக்கே போ மாட்டேன்னா, தன் தன் மனது சொல்றத தான் அவன் கேட்பான். பக்குவமும், சுகமும் பரம இலக்கையும் அடைய மாட்டான். பக்குவமும் அடைய மாட்டான், சுகம் அடைய மாட்டான். அதுக்காக சந்தோஷப்பட போறானா? தன் மனம் போனபடி போயிட்டு இருக்கானே! அப்டின்னா, அதுவும் அடைய மாட்டான். மனக்கட்டுப்பாடு இல்ல. பரம இலக்கையும் அவன் அடைய மாட்டான். அப்புறம் எனவே தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் சாஸ்திரங்களின் சாட்சிப்படி, பிரமாணப்படி காரிய செய்யக்கூடியது எது? செய்யக்கூடாதது எது? வியவஸ்திதௌ புரிந்து கொள்ள வேண்டும் அப்டின்ற சொல்றார். ஞாத்வா அறிந்தவன், புரிந்தவன் சாஸ்திர விதானோக்தம் சாஸ்திர விதிகளை புரிந்து நடக்க வேண்டும். கர்ம கர்த்தும் இஹார்ஹசி அப்படின்னா காரியம் எப்படி செய்யணும், எப்படி செயல்படணும் அப்படின்னு போடணும். ஆன்மீக வாழ்வில் முன்னேறும் விதமாக செயல்படணும் அப்படின்னு சொல்றார். உம் ஆன்மீக வாழ்வுன்னா ஆன்மாவை வளர்த்தல். ஆன்மீக வாழ்வுன்னா என்ன? வளர்க்கறதுன்னா என்ன? ஆன்மாவுக்கான தீனியை போட்டு வளர்க்கணும். அதை அதை பராமரிக்கணும் ஒழுங்கா. செடி வளர்க்கிறோம், மாடு வளர்க்கிறோம், நாய் வளர்க்கிறோம்னு பாக்குறோம். அதன் சுபாவத்துக்கு ஏற்றபடி அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்துறோமே இல்லையா? மாடு வச்சிருந்தோம்னா மாட்டு கொட்டகை அதை வீட்டுல கொண்டு வந்து கட்டுறது இல்ல. அது எங்க வைக்கணுமோ அது மாதிரி பண்றோம். அது போல அதன் இந்த ஆன்மாவுக்கு என்ன வேண்டும்? அதோட சுபாவம் என்ன?
பகவானுக்கு சேவை செய்வது. அப்ப அத செய்திரணும் இல்லையா? அப்படின்றதுதான். அதான் டிஃபால்ட்டா இதுதான் அப்படின்னா அத செஞ்சிடணும். நமக்கென்று பராமரிக்க, பாதுகாக்க, வளர்க்க அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்ல. அது நம்ம பராமரிக்கிறதுக்காக நம்மகிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த ஆத்மா. அதை நாம் வந்து சரியாக பராமரிக்க வேண்டும். அம் அதுபோல அந்த ஆத்மாவை சுத்தமாக்கி நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம், பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தி, நம் வீட்டிலிருந்து, நம்முடைய இந்த க்ஷேத்திரத்திலிருந்து அது வெளியேறும்போது, சுத்தமாக அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல நாம அ அ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அதான் இங்க சொல்றார். சாஸ்திர விதிகளை கடைப்பிடிப்பதன் மூலம் இதனை நாம் செய்ய முடியும். அப்படின்னு சொல்லி இத பகவான் முடிக்கிறார். அந்த நரகத்துக்கான 3 வாயில்கள் வந்து 24வது ஸ்லோகத்துல இருக்கு. அதை இன்னும் ஒரு தடவ தெளிவாக பார்த்திரலாம். 22வது இந்த 3 தீமைகள் அப்படின்னு எத சொல்றார் அப்படின்னா, ஓ! ஓகே. முன்னாடி சொல்லப்பட்டது. முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல இருக்கு. அத ஒரு தடவ நம்ம தெளிவாக பார்த்துவிட்டு முடிச்சுக்கலாம். ம். நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்வுக்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகிறான். ஆஹா. காமம், கோபம், பேராசை. இது 3ம் தான் நரகத்திற்கான அ அ அ வாயில்கள். டிக்கெட்டுன்னும் சொல்லலாம், கேட்டுன்னும் சொல்லலாம். நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகள் அப்படின்னு சொல்றார். இவை ஆத்மாவை அழிவு பாதையிலேயே கொண்டு போகும். ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இதனை துறக்க வேண்டும். இது 3ஐயும். காமம், பற்று ஏற்படும். அந்த காமத்தினால் கோபம் வரும். கோபத்தினால் பேராசை வரும். இந்த இந்த சைக்கிள் அதுக்குள்ளேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்றார். உம் இப்படியாக 24 ஸ்லோகங்கள் கொண்ட 16வது அத்தியாயம் முடிவடைகிறது. மிக்க நன்றி. இது எப்படி தெளிவாக இருந்ததா? எப்படி என்ன குணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும்? அசுர குணங்கள் இருந்தால் கண்டிப்பாக பகவான் திருவடியை அடையிறது கஷ்டம். என்னிடம் வரமாட்டான்னு அவரே சொல்லிட்டார். அசுர குணத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருப்பவர்களை நான் இன்னும் இன்னும் கீழ்பிறப்பிற்கு கீழ்பிறப்பிற்கு அனுப்பி விடுவேன். அவர்களை வந்து நானும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னே பகவான் சொல்றார். இதனால நாம் அறிந்து கொள்வது எந்த குணம் நமக்கு பொருந்தும், எதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதனால. சரிங்களா? இதான் இன்றைய நம்முடைய 16வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். ஹரே கிருஷ்ணா. இல்ல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, அதுக்கு மெயினே முதல்ல காமம் தான் மாதாஜி. காமம் ஃபர்ஸ்ட். காமம், குரோதம், சதா லோபஸ் தஸ்மாத்தே தத்ரயஞ்சதே. அந்த ஸ்லோகத்துல அந்த 3 வாயில்கள்ல அந்த காமம் தான். அத முதல்ல நம்ம மெல்ல மெல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு வருது கோபம். இருந்தாலும் நம்ம ஜபம் பண்ண பண்ண, நம்ம சேவைகள் பண்ண பண்ண நம்ம குறைக்க முயற்சி பண்றோம். கண்டிப்பா. கரெக்ட் மாதாஜி. ஒண்ணு மாதாஜி. இன்னொன்னு வந்து குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனர் போர் முடிச்சிட்டு தேர்ல வரும்போது, இப்போ பகவத்கீதை எல்லாம் கேட்டுட்டும் அர்ஜுனருக்கு கொஞ்சம் அந்த அகந்தையா எப்படி சொல்றது தெரியல. தேரோட்டி தானே முதல்ல. அந்த சீன், அந்த இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதாஜி. எந்த இடத்துல சொல்றாருங்கிறீங்க? எங்க சொல்றேன்? எங்க வருது அது? போர் பகவத்கீதை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த தேர் லாஸ்ட்ல எரியும் பாருங்க. அப்போ வந்து தேரோட்டிக்கு கிருஷ்ணர் கீழே இருப்பாரு. அர்ஜுனர் இறங்கினாதான் அப்புறம் கிருஷ்ணர் இறங்கணும். ஆனா தேரோட்டி விதிப்படி தேரோட்டி தானே முதல்ல இறங்கணும். இறங்கின அப்புறம் தேர் எரிஞ்சிடும் இல்லையா? எனக்கு தெரியலையே மாதாஜி. இந்த விவரம் நீங்க எதுல இருந்து சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னோட சீனியர்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு விவரம் கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. பகவத்கீதை எல்லாம் கேட்டுட்டும் அர்ஜுனருக்கு லைட்டா கொஞ்சம் அரக்க குணமோ, இல்ல நம்ம முதல்ல தேரோட்டி தானே முதல்ல இறங்கணும். ஆக்சுவலி அந்த தேர்ல எல்லாம் சக்தி இருந்ததால அர்ஜுன் வெளில வந்த பிறகுதானே அந்த தேர் எரிஞ்சது.
அதுவும் எனக்கு சரியா ம். தெரியல மாதாஜி. தேர் எரிஞ்சதாவே தெரியலையே. தெரியல. அத பத்தி இன்னும் எனக்கு விவரம் தெரியல மாதாஜி. அது ஆமா எதுல மாதாஜி, வருது? நான் ஒரு எதுன்னா இது லெக்சர்ல பகவத் கேட்டேன் மாதாஜி. ராமாயணம் சாரி மகாபாரதத்துல பகவத்கீதையும் தாண்டி சொல்றீங்க. நான் இன்னும் அதுக்கெல்லாம் போகவே இல்லன்னு நெனைக்கிறேன். நான் இன்னும் பகவத்கீதையில தான் இருக்கேன். நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன் மாதாஜி. அது எந்த கதையில வருது கொஞ்சம் அப்படிங்கன்றது. எனக்கும் தெரியாது. சரி ஆனா ஹனுமர் வந்து அந்த தேர்லேருந்து இறங்கிடுவாரு. அதனால நீ சீக்கிரமா இறங்கு. தேர் வந்து இதுவாயிரும்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. அது அர்ஜுனன் இறங்குவான். அதுக்கப்புறம் அந்த தேர் வந்து இதுன்னு ஆ. நான் இங்க படிச்சிருக்கேன் ஏதோ. ஆ, தெரியல. அது சரி, சரி, கரெக்ட்டான்னு சரி. எனக்கு தெரியல. சரி, நான் ஏன்னா வந்து ஹனுமன் கரெக்ட்டா என்ன இருக்கிறதுனால தான் ஆச்சு? அது வந்து இதுவாயிருக்கு. பகவத்கீதை மு ம சொல்லி முடிஞ்சு, போர் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்றீங்க. ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ம். தேர் என்ன ஆகுது? ஆமா அதுல என்ன நடக்குது? அதனால என்ன குணங்கள் வெளிப்படுது? அப்படிங்கிற விவரம் இருக்கலாம் அதுல. அது எனக்கு தெரியல. ம். நான் அத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் மாதாஜி. கேட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல தெரியல என்னால முடியுமான்னு. இல்ல இல்ல அடுத்த கொஞ்சம் கேட்டுட்டு எக்ஸ்பிளைன் கேட்டு பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மாதாஜி. காலம் குடுங்க. நான் அடுத்து நான் எனக்கு ஓகே தெரிய மாதாஜி, ஓகே வரும்போது நான் மாதாஜி. அது சொல்றேன். ஏன்னா அந்த ம். தேரோட்டி தான் முதல்ல ம். மேல சக்கரவர்த்தி மாதிரி ம். இருப்பாங்க. சோ தேரோட்டி இவ்வளவு முதல்ல சொல்லி அவன் இறங்குவாங்க. எப்படி எடுத்துக்கிட்டான்? அவனோட அகங்காரம் அந்த இருந்துச்சா? இல்லையா? அப்படின்னு நீங்க பாக்க எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க. டைரக்டா அது உங்களோட கேள்வி. பகவத்கீதையை சரி மாதாஜி. கேட்டுட்டு ம். இருந்தாலும் அந்த அரக்க குணம் லைட்டா இருக்கு. ம். அப்ப ம். 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 மனிதர்களுக்கும் காலப்போக்குல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நமக்கெல்லாம் பயிற்சி நெறையவே இருக்கு. பண்ணாலும் ம். நமக்கு பயிற்சி நெறைய இருக்கு. பண்ணாலும் ஏதோ ம். ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கோபம் வருது. அதை ம். கண்ட்ரோல் கோவம் பண்ணதான் வருது. நினைக்கிறோம். தற்பெருமை அப்படின்றது இருக்கு பாருங்க. புகழ் எதிர்பார்க்கிறது, பெயர் எதிர்பார்க்கிறது, அதெல்லாமாச்சும் இருக்கே. எதுவுமே எனக்கு இல்ல பரவால்ல பட் அப்படின்னு பெயர் வேண்டாம்னு நினைக்க தோன்றது கிடையாதே நமக்கு. ம். அதான் மத்தச்சு. அந்த அதான் அசுரகுணம் பல விதங்கள் சோ இருக்கு. அததான் இங்க நம்ம இவ்ளோ விபரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே சொல்லியிருக்கார். இருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில தெய்வ குணங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம். ஜெபம் பண்ணணும், சேவை பண்ணணும், ம். பகவானை அப்படியே பண்ண பண்ண நேசிக்கணும். இந்த தெய்வ குணங்கள் நம்மளுக்கு சித்திக்கும். ம். ஆக்சுவலி நேத்து டெம்பிள்ல 12 கேக் கட்டிங் பண்ணாங்க. ஆ. போக முடியல. எனக்கு லாஸ்ட் இயர் தான் தெரிஞ்சது கேக் கட்டிங் எல்லாம் 12 ஓ! பண்ணிட்டு அப்புறம் டெம்பிள் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. என்னால இந்த வருஷம் போக முடியல. பட் 12 ம். வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ம். கோயில் ம். ம். டெம்பிள்ல கேக் கட்டிங் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் சரி, சரி, அந்த சரி. கீர்த்தனை அது இதெல்லாம் ஆமா. பார்த்துட்டு இருக்கும், போகணும் இருக்கும். அப்படின்னு. கரெக்ட். இருந்திருக்கு. பட் போக என்னாலயும் முடியலன்னு முடியல. அதையே நினைச்சிட்டு இருந்தேன் மத்தாச்சி. வெரி குட். ஓகே மாதாஜி. சூப்பர். அவ்வளவு. ஹரே கிருஷ்ண ஹரே மத்தாச்சி. கிருஷ்ணா மேம். ஓகேம்மா. ஹரே கிருஷ்ணா மேம். ஹரே கிருஷ்ணன்.